தான் தெரியக்கூடாது. என்கிட்டயாவது சரவணன்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ஆமாமா, நீங்க எங்க கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நாங்களும் சேர்ந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருப்போம். கேட்கலாம் தான் நினைச்சேன். அது தமிழ் மாசத்துல அது உங்களுக்கு தெரியாதுல்ல. மயில ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது அவளுக்கு 6 வயசு. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம உசுரே போயிடுச்சியா எனக்கு. இப்போ இதுக்கு இடையில ஒரு பிறந்த நாள் கதை வேற. எம்மனா எத்த தம்ம சமாளிப்பேன். சமாளிச்சிடலாம் விடுடி. எப்படிமா? வீட்டுல இருக்கிற யாருக்கு என்னால முடியாதுமா. யாரையும் மாத்தல என்னால முடியாது. பொய் மேல பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணலான்னு நீங்க சொல்லும் போது நான் சுதாரிச்சிருக்கணும். ஏன் தப்புதான். அக்கா, உங்க பிறந்த நாள் இன்னைக்கு தானே முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பெருசா நான் ஏதாவது gift வாங்கியிருப்பேன். தப்பா எடுத்துக்காதீங்க, இது சின்னதுதான். இப்போதைக்கு அது சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? ஆமாங்க, தொலைஞ்சு போச்சு. சர்டிபிகேட் இல்லாம எப்படிப்பா ஸ்கூலுக்கு போறது? இல்லை, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போய் நீ அவரை பார்த்துருங்க. மயில இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துட்டு. சர்டிபிகேட் தன் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து உனக்கு கொடுக்குதுங்க. இங்க பாரு, அவங்க உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க. எங்களை கூட இம்புட்டு நடந்த பிறகும் என்ன